இது என்ன வண்டி இது? ஏதாவது சின்ன குழந்தைங்க வளர்க்குற வண்டி மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தோணும். ஆனால் அது அந்த வண்டி கிடையாது. இந்த வீல் பேரோன்னு ஒன்று இருக்கும். அதுக்கு தமிழில் என்ன விளக்கம்னு தெரியல எனக்கு. எடிட்டர் போட்டிருப்பாப்புல. இது வந்துட்டு இந்த சைட்லாம் வந்துட்டு இந்த மண் சிமெண்ட் இதெல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஒரு வண்டி. இதுதான் வாங்கலாங்கிற ஐடியா இருந்தது. இதை இப்போ எதுக்கு நீ வாங்குற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மண் வந்து ஒரு லோடு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் கொட்டணும் அப்படிங்கிற மாதிரி பிளான். சரி, அதை கொட்டுறதுக்கு நாங்கள் கொஞ்சம் வேலை பார்த்தோம். முதுகெல்லாம் கலந்து போச்சு. சரி, இந்த வீல் பேரோ இருந்தால் தள்ளிட்டு போய் கொட்டுறதுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு வாடகை கேட்டால் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. இது புதுசு கேட்டால் அது அதை விட காஸ்ட்லியாக இருந்தது. பழைய மார்க்கெட்டில் கேட்டால் அந்த அவைலபிளே இல்லைன்ட்டாங்க. சரி, என்ன பண்ணலாம், நம்மளே பண்ணிடுவோமே. சரி, ஓகே, நம்மகிட்ட மரமெல்லாம் கிடக்கு, பக்கத்தில் மரக்கடையும் இருக்கு, ஈஸியாக வாங்கிடலாம்னு தோணுச்சு. கொஞ்சம் இடத்த பள்ளமாக கிடந்தது, அதை ஃபில்அப் பண்ணி அடைச்சிட்டோம். ஆனால் இது பண்ணதில் நாங்கள் சின்ன தப்பு பண்ணிட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டயர் பார்த்தீங்கன்னா நல்ல டயர், சைக்கிள் டயர் மாதிரி நல்ல இந்த சின்ன ஆட்டோ டயர் வருதுல, அது போட்டிருந்தோம்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ரெண்டாவது இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு வீல் போட்டுக்கலாம். ரெண்டு வீல் தான் போட்டோம். பின்னாடி வந்து மரக்கட்டையை கொடுத்து முட்டு கொடுத்துருந்தோம். அதை கொஞ்சம் தூக்கிட்டு தள்ளுற மாதிரி இருந்தது. 3 வீல் இருந்தா ஒரு கயிறை கட்டி இழுத்துக்கிட்டே போயிருக்கலாம். அது போக இந்த மேலே வச்சு இந்த உட்டு வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக போட்டிருக்கணும். இல்லைன்னா பிளாஸ்டிக் ட்ரம்மை வாங்கி கட் பண்ணி அதில் செட்டப் பண்ணியிருந்தோம்னா இன்னும் சூப்பராக இருந்தது. அது மட்டும் சில மிஸ்டேக்குகள். ஆல்மோஸ்ட் இதோட வேலையெல்லாம் முடிஞ்சு. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிற டப்பா மாதிரி இதை பண்ணிக்கலாமா, வீலெல்லாம் கழட்டிட்டு மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு நேரத்து வீடியோவில் மீட் பண்ணுறேன்.